வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். நான் வந்து இது மாத பலனை தொடர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அது எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்து அப்ளை ஆகுன்றதை பார்த்து யோசித்து தான் ஒரு மாதம் ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போதே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறேன். அந்த மெசேஜ் எதுக்குன்னா, நீங்கள் மாத பலனை மட்டுமே பார்த்தா எதுவுமே புரியாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், வீடியோட எண்டில் அதை பற்றின டீட்டெயில் கிளாரிட்டி, அது ராசியா லக்னமான்னு டவுட் கேட்குறீங்க, நிறைய டவுட்ஸ் ஷேர் பண்ணுறீங்க. எல்லாமே என் டீம் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதை தான் எண்டில் வந்து நான் வந்து முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா யூ கெட் எ வெரி கிளியர் கிளாரிட்டி. ராசி பலன் எப்படி புரிஞ்சிக்கணுன்ற ஒரு கிளாரிட்டியோடு நான் கொடுத்துறேன். ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி lifehoroscope.in இது மட்டும்தான் எங்களோட வெப்சைட். அதை மட்டும் பயன்படுத்துங்க. மற்ற எந்த இடத்துல எங்களோட ரிஃப்ளெக்ட் ஆனாலோ இல்லை எங்களோட வெப்சைட்டில் வேறு யாராவது தெரிஞ்சாலும் அது நம்மளோட இது அல்ல. தேங்க்யூ. மிதுன ராசி. மிதுனம் வந்து நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக நடந்துன்னு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. சில பேர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன புலம்பல் இருக்குது. இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜூலை 2024 தொழில் கிரகம் வந்து உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஸ்ட்ராங்கான பொசிஷன் நம்ம சொல்ல முடியாது. அதே 12ல் வந்து செவ்வாயும் நகரம் இந்த மாதம் 13th of July. ஸோ செவ்வாய் குருவுடைய அந்த இடம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா, ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா, இந்த தொழிலை விட்டு வேறு தொழில் பண்ணலாமா, இதை மூடிடலாமா, இது நிறுத்திடலாமா, இல்லை வேறு ஏதாவது மைக்ரேட் ஆகலாமா, வேறு ஸ்கிப் பண்ணலாமா, இப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும். இந்த குரு 12 இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பொருளாதாரம் பத்தாது, இல்லை பொருளாதாரம் அப்படியே ஆன் அண்ட் ஆஃப் விட்டு விட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இது குட் சைன் நான் சொல்லலை. பட் என்னென்னா, இது மைண்டை தான் ரொம்ப ஓவராக திங்க் பண்ண வைக்குது. பட் ராகு உங்களுக்கு வந்து 10ல் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் ஆகிடுதுன்னா, குரு என்ன தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் ஒரு அன்சர்டனாக சில விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தால் கூட ராகு வந்து அடுத்தடுத்த ஆப்ஷனை கொடுத்து காப்பாற்றும். அது ஒரு பெரிய ப்ளஸ். இது ஒரு கிரகம் கைவிடுது, ஒன்று காப்பாற்றுது, அப்படி வச்சிங்க. அப்போ நீங்கள் நம்பியிருந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கை மாறுது, நீங்கள் நம்பாத எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த ஜூலையில் உங்களுக்கு ஏற்படுத்தும். இது வந்து கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், ஜாபில், பிஸ்னஸில். ஸோ ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கும், மைண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரியே இருக்கும், ஏதோ மாறினா நல்லா இருக்கும்னு தோணும். ஒரு சில பேர் கூட ஒரு மாதிரி ஒரு கோல்டு வார், நேரடியாக சண்டை போட மாட்டீங்க, பட் ஒரு கோல்டு வார் அது மாதிரி இப்படி ஒரு புகை மூட்டமாக போகுது. அமைதியாக போங்க, நேரம் மாறினா நல்லாயிருக்கும். ஏன்னா சனி வக்ரம் ஆகிட்டாருங்க. அப்போது ராகு வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் தான் இருக்கே தவிர ராகு வந்து கன்ஃபார்ம் ரிசல்ட் கிடையாது. பட் ஆப்ஷனில் ஒன்று போனால் ஒன்று கொடுப்பார். பட் நீங்கள் எதுவும் ரிஸ்க்குன்னு எடுக்காத சேஃபாக பார்த்துங்க கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஆறுதலான விஷயம் என்னென்னா, சுக்ரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், பணம் எப்படியும் கையில் வரும். சூரியன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், தைரியம் இருக்கும். புதன் வந்து உங்கள் ராசிநாதன் புதன் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பார் மாதத்துடைய துவக்கத்தில். அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். பொருளாதார ரீதியாக எப்படியாவது உங்களை மேனேஜ் பண்ண வச்சிரும். அந்த வகையில் இவர் ஓகே. இது வந்து கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், ஜாபை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். குரு பலன்றது உங்களுக்கு கிடையாது. இப்போ குரு பலன்னு ஒன்று சொல்லுவோம், அது இப்போ இல்லை. பட் உங்கள் பார்ட்னருக்கு குரு பலன் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். 12ல் குருனா சுப விரயங்கள்னு அர்த்தம். நீங்கள் சப்போஸ் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வரன் வராங்க, அந்த வரன் வந்து குரு பலன் உள்ள வரன். நீங்கள் மிதன ராசின்னு வச்சுப்போம். இப்போ மிதனத்துக்கு பொருத்தமான ராசியில் குரு பலன் உள்ள வரனாக இருந்தால் கன்னி ராசின்னு வச்சுப்போம். உங்களுக்கு பார்ட்னர் வந்து கன்னி ராசியில் வராங்க, குரு பலன் உள்ள ராசி. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு குரு வந்து விரைய குரு, சுப விரைய குரு. அந்த வகையில் இது மேட்ச் ஆகும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது 4ல் கேது, 9ல் சனி, 10ல் ராகு, 12ல் குரு. ஓகே, நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். நீங்களா எமோஷன் ஆகி ஓவராக திங்க் பண்ணி எதையாவது சண்டை போட்டால் தான் உண்டு. நீங்கள் ஃபேமிலினா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு மைண்டில் வந்துடுச்சுன்னா ப்ராப்ளம்னு ஒன்றும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சணும்னு போராடுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் இழுக்கலாம். சொன்ன உடனே நடத்தி வைக்கிறதுக்கு யாரும் ஒத்துற மாதிரி தெரியல. செவ்வாய் 12 வர்றாரு. எதிர்ப்பு பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் இது. ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம். ஜூலை இஸ் நாட் அ ஃபேவரபிள் மந்த் ஃபார் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க. அதை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பொதுவாகவே கணவன் மனைவியோ இல்லை உறவுகளோ இல்லை நண்பர்களோ அப்படியே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, மிதமான கோபம், மனஸ்தாபம், நீங்கள் எதிர்பார்க்கறத அவங்க செய்யலை, அவங்க எதிர்பார்க்கறத நீங்கள் செய்யலாம், சின்ன சின்ன வருத்தம் தான் கரெக்டான வார்த்தை. அதெல்லாம் அப்படி நடக்கலாம். எக்ஸ்பெக்டேஷனை வந்து 0 ஆக்கிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை கருதி ஒன்று நடந்துச்சு விட்டுடுங்க.
அது சால்வ் ஆகிடும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. கேது மட்டும் 4th ஹவுஸில் எல்லா 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 மிதுன ராசிக்கும் கிடைச்சது கிடைக்கும், நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், நடக்கும். 100% இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் ஒரு காலேஜ் கேட்குறீங்க, ஆப்ஷனுக்கு ஒரு 2 காலேஜ். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஆப்ஷனுக்கு ஒரு 2. நீங்கள் ஒரு கண்ட்ரி டார்கெட் பண்ணுறீங்க, ஆப்ஷனுக்கு ஒரு 2 வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. எல்லாமே அக்யூரேட்டாக போய் அந்த கோல் ரீச் பண்ண முடியும்னு எனக்கு கேது என்ன பண்ணும், கொஞ்சம் டைவெர்ட் பண்ணும், ட்ரை பண்ணி டைவெர்ட் பண்ணும். ஸோ ஒரு ஆப்ஷன்லாம் போனீங்கன்னா சேஃப். இது வந்து மாணவர்களுக்கு. மற்றபடிக்கு எக்ஸாம்ஸ் அண்ட் அதர் ப்ராஸ்பெக்ட்ஸில் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, அந்த முயற்சிலாம் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, மெமரி நாலேஜுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் நல்லா ஸ்கோர் பண்ணுவார், சூரியனும் நல்லா கொண்டு போயிடுவார். கொஞ்சம் பணம் விரயம் ஆகிற டைம் இது. ஸோ சில பேருக்கு படிக்கிறதுக்காக எஜுகேஷன் லோன் ஆர் வேறு ஏதாவது பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஃபினான்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் பண விரயங்களோட இந்த செலவுகளோடு படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்கும்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனியும் வக்ரமாக இருக்குது, ராகு 10th ஹவுஸில் இருக்கிறதுனால ஒருவேளை நீங்கள் பயணம் பண்ண வேண்டி வருது, வேறு கண்ட்ரி போகிறீங்க, இல்லை வேறு ஸ்டேட் போகிறீங்க, வேறு ஊரில் போய் தனியாக படிக்க போகிறீங்க அப்படின்னா நண்பர்கள் வட்டத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கரெக்டாக பழகிக்கங்க, அது உங்களுக்கு சேஃப். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள், பெண்கள். மிதுனம், ஆர்வத்தோடு இருப்பீங்க இந்த மாதம். அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை மாற்றணும், அதை மாற்றணும், இது நடக்கணும், அது நடக்கும், ஆர்வத்தோடு இருப்பீங்க, பயங்கர ஆர்வத்தோடு தெரிவிங்க. உங்கள் ஆர்வத்துக்கு எல்லாமே அது அப்படியே டக் டக் டக்குன்னு நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தயங்கி தயங்கி நடக்கும் நிறைய விஷயங்கள். ஃபேமிலி விஷயத்தில் கணவர்கிட்ட இருக்கட்டும், குழந்தைங்கிட்ட இருக்கட்டும், பெரியவங்ககிட்ட இருக்கட்டும், உங்கள் ஹெல்த்து, உங்கள் ஜாபு, ஸோ எல்லாமே ஒரு மாதிரி தயங்கி தடுமாறி இப்படி சின்னதாக அப்படி ஒரு வளைஞ்சி நெளிஞ்சு தான் நடக்கும், நடந்துடும். மிதுனத்துடைய மைனஸே என்னென்னா அந்த வேகமாக நடக்காத போது ஒரு வரக்கூடிய பதட்டம். அது செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் இருக்கிறதுனால பதட்டம், அதுலேருந்து வரக்கூடிய கோபம், வெறுப்பு. அதனால் சில பேர் கத்துவாங்க, சில பேர் அழுவாங்க, சில பேர் யார்கிட்ட பேச மாட்டாங்க, சில பேர் புலம்புவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு சுபாவம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த எல்லா எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம், பாசிட்டிவாக கொண்டு போயிடும். ஜூலை மாதம் கொஞ்சம் பொறுமை கையாள வேண்டிய மாதம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த்து, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் இந்த மாதம் ஏதாவது அப்படி இப்படி இருக்கா, ஏதாவது ஒரு அலர்ட் இருக்கா, வார்னிங் இருக்கா? சனி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 9th ஹவுஸில் வக்ரம், அவரால் ஒன்றும் பிரச்சனை தெரியல. ராகு 10ல் அவரால் பிரச்சனை தெரியல. சுக்கிரன், சூரியன், புதன் இவங்களாலையும் ஒன்றும் பாதகமாக இல்லை, ஒன்றும் இல்லை, ஓகே தான். 4ல் கேது, அந்த குரு வந்து 12th ஹவுஸில் செவ்வாயோடு இருக்கிறது மட்டும்தான். இது என்னன்னா சில பேருக்கு திடீர்னு ஒரு கழுத்து வலி, கால் வலி, எங்கேயாவது வலினா சின்னதாக ஒரு பெயின் மாதிரி, அது மாதிரி. அதே மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அஜீரணமோ இல்லை வயிறில் சின்ன அப்செட் மாதிரி எல்லாம் மைல்டாக இருக்குது. மேக்ஸிமம் 1 நாள் 2 நாள் தான், 1 or 2 days அவ்வளோதான், அது உடனே ரெடி ஆகிடும். எதுக்கும் ரொம்ப ஜாஸ்தி வந்ததுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்க. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் மிதுனம், உங்கள் லைஃப் வந்து கடவுள் வந்து நல்லா ப்ளெஸ் பண்ணி ஒரு நல்ல ரேஞ்சில் நல்ல கண்டிஷனில் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா தேங்க் காட் அண்ட் அதையே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதம் பர்டிகுலர் ஏதாவது செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா, ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருக்குது, அதை விற்றுட்டு ஒரு வீடை கட்டணும், இல்லை டிஸ்போஸ் பண்ணி ஷேரை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செய்யலாம். ஒரு 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 பொருளை கொடுத்து வேறு ஒரு பொருள் வாங்கணும்னா அதை வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் இது ஃபேவராக இருக்குது. பொதுவாக இந்த மாதம் வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த ராசியுடைய பலன் இதை தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நிறைய கமெண்ட்ஸில் பார்க்குறேன். ராசி பார்க்கணுமா, லக்னம் பார்க்கணுமா, சில பேருக்கு புரியல, ஒரு பெரிய மெசேஜ் வேறு ஷேர் பண்ணியிருந்தீங்க. கோலாலம்பூர்லேருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் படித்தேன். நான் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன், நீங்கள் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு. ஸ்டெப் 1 என்ன தெரியுமா? நீங்கள் இந்த டிரான்சிஷன்லாம் விட்டுடுங்க. ஸ்டெப் 1, வாட் இஸ் ஸ்டெப் 1? உங்கள் ராசி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, இதை முதல்ல நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது எப்படி தெரியும், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்த கேள்வி, நீங்கள் பிறந்த தேதி, நீங்கள் பிறந்த மாதம், நீங்கள் பிறந்த வருடம் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கொண்டு வந்துடும். நீங்கள் பிறந்த நேரம் வந்து உங்கள் லக்னம் என்னன்றதை கணிக்கப்படும்.
நீங்கள் பிறந்த ஊர் வந்து உங்கள் லாட்டிடியூட் லாஞ்சிடியூடை வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேம், உங்கள் ஜெண்டர், இதை பேஸ் பண்ணி தான் ஹாரோஸ்கோப்பே ஜென்ரேட் ஆகுது. அப்போது அந்த ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையும் நான் வந்து ஏன் எடுத்துக்கோங்க, ஒரு முறையாவது உங்கள் ஹாரோஸ்கோப்பை லைஃப் டைமில் ஒன்ஸ் தான் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. இப்போ ஒரு பிளட் குரூப்பை பற்றி நீங்கள் செக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிளட் சாம்பிளை கொடுத்து நீங்கள் என்ன பிளட் குரூப், நீங்கள் ஓ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, ஏ பாசிட்டிவா, ஏபியா, இல்லை நெகட்டிவ் பிளட் குரூப்பா எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பிளட் சாம்பிளை கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவோம். அது லைஃப் ஃபுல்லாக ஒரே பிளட் குரூப் தான் இருக்க போகுது, மாறப்போகிறது இல்லை. சேம் வே நீங்கள் பிறக்கும்பொழுது எப்படி வந்து உங்கள் ரத்த அணுக்கள் வந்து ஒரு குரூப்பை சேர்ந்தா இருக்குமோ, அதே மாதிரி உங்கள் சார்ட் அப்படின்னு நேட்டல் சார்ட், பர்த் சார்ட், ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடு. அதில் வந்து கோள்கள்லாம் நகராது. கோள்கள்லாம் இப்போ தான் நகரும். அது ஜன ஜாதகம்னு ஒன்று ஃபிக்ஸட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிக்ஸட் ஹாரோஸ்கோப்பை தான் நான் எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ lifehoroscope.in அந்த சர்வீஸை ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்? அதுக்கு வந்து ப்ராப்பராக ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி, அது ஏன்னா ஒரு ப்ராசஸான ஒர்க். அது உங்கள் டேட்டா வரும், உங்கள் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி அந்த சார்ட்டை ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு டேட்டா வரும். அது கரெக்டாக வெரிஃபை பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணி அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை டவுட் வருது. ஏன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம், வேறு நட்சத்திரம் வேறு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம், இதில் கிளாரிஃபிகேஷன் வரும். அப்புறம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனோட அது அப்படியே ஜென்ரேட் ஆன பிறகு அதை மெயிலில் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக ஃபார்வர்ட் ஆகும். இது ஒரு ப்ராசஸ், 1 or 2 days ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ஹாரோஸ்கோப் எதுக்கு அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜனன ராசி என்ன, உங்களுடைய ஜனன லக்னம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபஸ்ட்டு இது ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, நம்ம லைனாக போயிடலாம். அடுத்தது உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சுதுன்னா வெல் அண்ட் குட். எப்படி பிளானட்டரி பொசிஷனை போய் ரீட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃபஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்னென்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டு, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த நேட்டல் சார்ட்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் வந்து காமனாக எல்லோரும் ஈஸியாக படிச்சிருவீங்க. உங்களுக்கு வேலை மற்ற லாங்குவேஜில் படிக்க தெரியாதுனாலும் இங்கிலீஷில் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு எல்லா பிளானட்டோட நேம் தெரியும். MER அப்படின்னா மெர்க்குரி, VEன்னா வீனஸ், வீனஸ்னா சுக்ரன், மெர்க்குரினா புதன், ஜூபிட்டர்னா குரு, சன்னா அது தெரியும் சூரியன், சாட்னா சாட்டன், ராகுனா ராகு, கேதுனா கேதுன்னு வந்துடும், மூணுனா சந்திரன், மார்ஸ்னா செவ்வாய். ஸோ இந்த நேட்டல் சார்ட்டில் அந்த அந்த அசெண்டன்ட் ஒன்று போட்டிருக்கோம், ASC அசெண்டன்ட்னா ஃபஸ்ட்டு. தமிழில் பார்த்தீங்கன்னா லக்னம்னு போட்டிருக்கோம், லான்னு போட்டிருக்கோம். தமிழில் லானா முதல் பாவம், அதான் லக்னம்னா உங்களுடைய விதியை கணிக்கக்கூடிய இடம். அந்த 12 கட்டத்தில் எது லாவோ அதான் ஃபஸ்ட் ஹவுஸு, எது அசெண்டன்ட் போடுதோ அதான் ஃபஸ்ட் ஹவுஸ். அங்கேருந்தால் நீங்கள் கிளாக் வைஸாக எண்ணணும். கிளாக் வைஸ்னால் வடவோட்டு சுற்று. ஸோ அங்கேருந்து எண்ணும் போது எந்தெந்த ஹவுஸில் உங்கள் பிளானட்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே ஃபில் ஆயிருக்கா, செகண்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, தேர்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அதில் யோகஸ்தானங்கள்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் வீடியோஸை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பண்ணாலே யூடியூப்பில் பண்ணாலே வந்துடும். லேர்ன் ஆஸ்ட்ரோ ராசி சைன் அப்படின்னு போட்டால் எந்த வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோவில் பண்ணிப்போம். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிளானட்ஸ்லாம் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஸ்டாரு, உங்கள் ராசி, உங்கள் லக்னம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்ன மாதிரி பிளானட்டரி பொசிஷன் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கு, அது மேஷமில் இருக்கா, ரிஷபமில் இருக்கா, மிதுனமில் இருக்கா. நீங்கள் உங்கள் ராசி எது வேணா இருக்கலாம், பட் பிளானட்ஸ் தான் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்குது, நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன் இல்லையா, இந்த டிரான்ஸ்லேஷன் எந்தெந்த ஹவுஸில் ஒரு வாட்டியும் மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். இது உங்கள் பர்த் சார்ட் அப்படின்னா, இந்த பர்த் சார்ட்டில் உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் எங்கே இருக்கோ அது மேலே இப்போ கரண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படி வச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு பிளானட் மேலே இன்னொரு பிளானட் வருதா, இல்லை எம்டி ஹவுஸில் போய் ஃபில் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரிடிக்ஷன். அப்படி தான் ப்ரிடிக்ஷன். அது வந்து உடனே ராசிக்கா லக்னத்துக்கா, லக்னம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்னம் என்பது உங்கள் விதி. பிறவி ஜாதகத்தில் எப்படி விதிக்கப்பட்டு நீங்கள் வந்து ஒரு விதி பலனை எடுத்துகிட்டு வரீங்களோ அதன்படியே உங்கள் வாழ்க்கையோட விதிகள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ராசி என்பது உங்கள் மனம். சில பேருக்கு மனதில் நடக்கிறத செஞ்சுருவாங்க, சில பேர் விதிப்படியே அது போகும், சில பேர் மனதால் அந்த விதியை வெல்ல முயற்சியும் எடுப்பாங்க. அது வந்து மனோகாரக ராசி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை விதிகாரக விதி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது தான் கம்பாரிஷன். யோகமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, தோஷமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, இப்படி தான் இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் ப்ரிடிக்ஷனை செல்ஃபாக பார்க்குறது. அப்போ நான் கொடுக்குற இந்த ப்ரிடிக்ஷனை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, உங்களுடைய ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்கள் லக்னத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்களோட தசா புத்தி என்ன நடக்குது, அந்த தசா புத்தியும் அந்த டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பில் பின்னாடி பேஜில் வந்துடும். நீங்கள் ஜனனம் எடுக்கிற நட்சத்திரத்துலேருந்து அந்த திசை கால்குலேட் ஆகிடும். நீங்கள் அஸ்வினியில் பிறந்தீங்கன்னா பிறக்கும்போது கேது திசை. சப்போஸ் உங்களுக்கு 40 வயசு ஆகுது, அப்புறம் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அந்த திசைக்கு வந்துடுவீங்க.
நீங்கள் சப்போஸ் திடீர்னு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே சனி திசை, அதுக்கப்புறம் சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை, புதனுக்கு அப்புறம் கேது, கேதுக்கு அப்புறம் சுக்கிரன், சூரியன், அப்படியே வரிசையாக வரும். அப்படி எந்த நட்சத்திரத்தில் ஜனனம் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து உங்கள் வயதுக்கு ஏற்ப மாதிரி அந்த திசைகள் மாறிட்டே வரும். அப்போது நல்ல திசையில் இருக்கிறோமா, எந்த மாதிரி திசையில் இருக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தெளிவாக நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு அழகாக குறைஞ்சபட்சம் நான் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் வந்து இவ்வளோ மேட்ச் ஆகும் அவ்வளோ, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் போன மாதம் சொன்னது நடக்கலை, இந்த மாதம் சொன்னது நடக்குமா, 6 மாதமாக இதான் சொல்கிறீங்க, ஏன் நடக்கலை? கரெக்டு, நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? வெறும் உங்கள் ராசியை மட்டும் பார்த்து நடக்குதா நடக்கலான்னு எடுத்துக்கிட்டீங்களா? உங்கள் லக்னம் மட்டும் பார்த்து நடக்குதான்னு எடுத்துக்கிட்டீங்களா? உங்கள் பர்த் சார்ட்டை என்றைக்காவது ரீட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ சொல்கிற இந்த டிரான்ஸ்லேஷன் அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா? தசாபுத்தியை வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கீங்களா? சார்ட்டில் ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்தா தானே உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஐ எம் ஷேரிங் மை நாலேஜ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அந்த பலன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் என்னோடய கிளாரிட்டி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.